பல இடங்களில் தவழ்ந்து சென்ற காரணத்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு கால்வலி வந்திருக்கலாம் என அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான பேசிய அவர், அதிமுக கார சேவைக்கு ஆள் அனுப்பிய கட்சி, அவர்களுக்கு சமூக நீதி நிலைப்பாடு என்று எதுவும் இல்லை. ஆனால் திமுக மதத்திற்கே மத நம்பிக்கைகளோ எதிரானது கிடையாது. அதிமுக மாதிரி அடிக்கடி எங்களால் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள முடியாது என்றார். சென்னை வெள்ளம் அப்புறம் அதே மாதிரி தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் மழை பெஞ்சதுனால தலைவர்களுடைய அறிவுறுத்தல் 2 முறை தள்ளி வைத்து இப்போ 21 சிறப்பாக நடைபெறுகிறது. அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செஞ்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 4 லட்சம் இளைஞரணி தம்பிமார்கள் கலந்து கொள்வார்கள் எதிர்பார்க்கின்றோம். அனைத்து மாவட்டத்திலிருந்து வரவங்களுக்கெல்லாம் அந்த போக்குவரத்து வசதி, அங்கே உட்காரத்துக்கு வந்து இருக்கை வசதி, சாப்பாடு, காலை உணவு, மதிய உணவு எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு என்ற தலைப்பில் தான் மாநாடு நடக்குது. எனவே முதல் நாள் வந்து 20ஆம் தேதியே வந்து தலைவர் வந்து வராங்க. 5:30 மணி அளவுக்கு மாநாட்டு பந்தலுக்கு வராங்க. இங்கேருந்து இந்த சுடரை வந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். இளைஞரணி தம்பிமார்கள் அடுத்த 2 நாட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 310 கிலோமீட்டர் இங்கிருந்து சேலத்திற்கு சாலை வழியாக இந்த சுடரை ஏந்தி அங்கே வராங்க. தலைவருடைய கையில் அது கொடுக்கப்படும். அங்கே வந்து இந்த சுடரை தலைவர் வாங்கி அவர் அடுத்த புகைப்பட கண்காட்சி. அதே போல் கடந்த 3 மாதங்களாக தமிழ்நாடு முழுக்க வந்து இருசக்கர மோட்டார் வசதியில் மோட்டார் வாகனம் மூலமாக மாநாட்டுடைய ஒரு விழிப்புணர்வு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்து பயணத்தை மேற்கொண்டாங்க. தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணம் செஞ்சாங்க. டிஎம்கே ரைடர்ஸ் அப்படின்ற ஒரு பேரில் அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து அந்த இருசக்கர வாகன பேரணியில் வந்து தலைவருக்கு வந்து வணக்கம் செலுத்துறாங்க. அது தலைவர் ஏற்றுக்கொள்கிறாங்க. கழகத்துடைய பாடல் நிகழ்ச்சி இருக்குது, இயக்க பாடல்கள் இறைவன் புதுசவர்கள் நிறுத்துறாரு. அதன் பிறகு அடுத்த நாள் காலை 21ஆம் தேதி காலை 8:45 மணி அளவுக்கு தலைவர்கள் வந்து மாநாட்டத்தில் வராங்க. கழக துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி அவர்கள் தான் கொடியேற்றுறாங்க. அதன் பிறகு மாணவரணி செயலாளர் எழிலரசன் அவர்கள் வந்து மாநாட்டை திறக்கிறாங்க. அதன் பிறகு மாநாட்டு தீர்மானங்கள்லாம் வாசிக்கப்பட்டு அனைத்து மொழிப்பொருள் தியாகிகளுடைய படங்களுக்கெல்லாம் மரியாதை செய்யப்பட்டு 22 பேச்சாளர்கள் அவங்களாம் வந்து கழகத்துடைய வரலாறு, கொள்கைகள் அதை பற்றிலாம் வந்து ஆளுக்கு ஒரு 10-15 நிமிஷம் அவங்களாம் உரையாற்றுறாங்க. அதன் பிறகு கலை நிகழ்ச்சி, புதுகை பூபாலம் அவங்க வந்து ஒரு 20 நிமிஷம் கலை நிகழ்ச்சி நடத்துறாங்க. நண்பர் பாடகர் திருக்குறள் அறிவு அவர் வந்து அம்பேத்கர் பாடல், அப்புறம் வந்து கலைஞர் பற்றி பாடல், பேரறிஞர் அண்ணா பற்றி, பெரியார் பற்றி பாடல் இருக்கு. அதன் பிறகு மாலை ஒரு 5 மணிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு 4 மணி அளவில் நான் பேச இருக்கின்றேன். எனவே இந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் நேரன் அவர்கள் கடந்த 5 மாதங்களாக மிகப்பெரிய ஒரு கடின உழைப்பு. அதேபோல் மாவட்ட இருக்கக்கூடிய சேலம் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் செல்வகணபதி அவர்கள், அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள், அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்கள் மிகப்பெரிய உழைப்பு கொடுத்திருக்காங்க. மாவட்ட இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்கள் மிகப்பெரிய உழைப்பு. அனைத்து மாவட்ட கழக செயலாளரும் இந்த மாநாட்டுக்கு வந்து மிகுந்த உழைப்பு கொடுத்திருக்காங்க. எல்லா மாவட்டத்திலிருந்து இளைஞரணி தம்பிமார்களை வந்து போக்குவரத்து வசதியாக செய்யப்பட்டு அழைச்சிட்டு வராங்க. எனவே மாநாட்டை ஒரு மிகப்பெரிய ஒரு கூடி ஒரு நாள் இருந்து கலந்து அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கொள்கை கூட்டமாக இளைஞரணி தம்பிமார்கள் தயார்படுத்துகிற வகையில் இந்த மாநாடு நடக்கிறதுக்கு மாநில உரிமை மீட்பு மாநாடு நம்ம பேர் வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது எது போன்ற தீர்மானங்கள் எதிர்பார்க்கலாம்? நாளைக்கு வாங்க, 21 வாங்க. அந்த தீர்மானம் தமிழ்நாடு மட்டுமல்ல, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்ன தீர்மானங்கள் கேட்ட மாதிரி தீர்மானம் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு. கண்டிப்பாக வருகின்ற 2020 இந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக இந்த இளைஞர்கள் எல்லாம் தயார்படுத்துகின்ற விதமாக நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை, அதே மாதிரி இந்த 9 வருஷத்தில் அதிமுக ஆட்சியில் கடந்த அதிமுக ஆட்சியில் நம்முடைய இழக்கப்பட்ட அந்த உரிமைகளை எல்லாம் மீட்கின்ற வகையில் இளைஞர்களை தயார்படுத்துகிற விதமாக இந்த மாநாடு கண்டிப்பாக ஆரம்பிக்கும் போது 50 நாட்கள் 50 லட்சம் கையெழுத்துக்கள் நீட் தேர்வு வந்து அது நம்முடைய கல்வி உரிமை தான். அது 50 லட்சம் கையெழுத்துகள் பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட இப்போ 85 லட்சம் கையெழுத்துகள் வாங்கியிருக்கிறோம். தபால் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் 85 லட்சம் கையெழுத்து வாங்கியிருக்கோம். இதை வந்து மாநாட்டு மேடையில் தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறோம். அதன் பிறகு தலைவருடைய ஒப்புதலை பெற்று டெல்லிக்கே சென்று நானும் நம்முடைய இளைஞர் தமிழ்மார்கள் டெல்லிக்கு சென்று குடியரசுத் தலைவர் வந்து அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்ககிட்ட ஒப்படைப்போம். ராமர் கோயில் திறப்பு இல்லையா சார், அதில் பங்கேற்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அது அரசியலாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பம். அவங்க கர சேவைகள்லாம் அமைச்சாங்க. கலைஞர் வந்து என்ன சொன்னார், எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த மதத்துக்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிரானவங்க கிடையாது. அங்கே கோயில் வரதுக்கு வந்து எங்கள் பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டினது தான் எங்களுடைய எங்களுக்கு அந்த உடன்பாடு கிடையாது. நம்முடைய பொருளாளர் என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்றாக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. கால்வலி இருக்கிறதுனால பங்கேற்பது குறித்து யோசிக்கிறேன் அப்படின்னு அவர் தமிழ் நிறைய போகிறதுனால நிறைய அடிக்கடி கால்வலி வருது. இல்லை, அவங்க எல்லாமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அனைத்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. எங்களுடைய தலைவர் தான் சிறப்பு விருதுகள்.